வணக்கம். இன்னைக்கு நம்ம ராபர்ட் கிரீனோட ஒரு புத்தகம் அதிகாரத்தின் 48 விதிகள். ரொம்ப பேர் இதை பத்தி பேசுறாங்க. ஆனா கொஞ்சம் சர்ச்சையான புத்தகமும் கூட. அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. இந்த புத்தகம் அதிகாரத்தை எப்படி அடையறது, எப்படி தக்க வைக்கிறதுன்னு சில வழிகள சொல்லுது. சில சமயம் கொஞ்சம் இரக்கமே இல்லாம கூட இருக்கும் அந்த வழிகள். ஆமா தானே. ஆமா. இது அதிகாரத்தோட அந்த இருண்ட பக்கத்த, மனுஷ உறவுகளோட சிக்கல்களை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு சொல்லலாம். இது ஒண்ணும் நல்லொழுக்கம் பத்தின புத்தகம் இல்ல. இல்ல இல்ல. அதிகாரம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கான ஒரு கையேடு மாதிரி. இதுல சொல்ற பல விஷயம் நமக்கு கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கலாம். ஆமா, எங்க நோக்கம் இதெல்லாம் சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல. கண்டிப்பா இல்ல. இல்லவே இல்ல. நாம இதுல இருக்கிற கருத்துக்களை அலசி, மனுஷன் நடத்த, இந்த சமூக இயக்கவியல் பத்தி சில புது பார்வைகளை, கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நீங்க ஷேர் பண்ணின இந்த மூலங்கள்ல இருந்து சில முக்கியமான உத்திகளை பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல் விதியிலிருந்தே போவோம். ஒருபோதும் தலைவரை மிஞ்சாதீர்கள். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நடைமுறையில. ஆனா, அதாவது உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள எப்பவும் கொஞ்சம் நல்லா வசதியா உணர வைக்கணும். ஏன் அப்படி? நம்ம திறமையை காட்டக்கூடாதா? காட்டலாம். ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. பாருங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே ஒரு சின்ன பயம், பாதுகாப்பின்மை இருக்கும். உங்க திறமை ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சா அது அவங்களோட தகுதியை கேள்வி கேட்கிற மாதிரியோ, இல்ல அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரியும் தோணலாம். அதனால அவங்கள விட நீங்க புத்திசாலின்னு தெரிஞ்சாலும் அதை நேரடியா காட்டாம அவங்கள புத்திசாலியா காட்டணும். அது முக்கியம். ஓஹோ, அப்ப நம்ம திறமையை மறைச்சிடணுமா? இல்ல, மறைக்க தேவையில்ல. ஆனா அது எப்படி சொல்றோம், எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது தான் விஷயம். கொஞ்சம் அப்பாவி மாதிரி கூட காட்டிக்கலாம். அப்பாவி மாதிரி? ஆமா. அவங்களோட அறிவுரை, அவங்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி. மைக்கேலாஞ்சலோ மாதிரி பெரிய கலைஞர்கள் கூட அவங்கள ஆதரிச்ச புரவலர்கள் கிட்ட இப்படிதான் நடந்துகிட்டதா சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. நேரடியா புகழறத விட இப்படி மறைமுகமா அவங்கள உயர்த்துறது, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. முக்கியமா அவங்களோட ஈகோவை திருப்திப்படுத்தணும். இது அதிகாரத்தோட முதல் படியிலே இவ்வளவு நுணுக்கமா இருக்கு. சரி, அடுத்த விதி. இது இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. நண்பர்களை ஒருபோதும் அதிகம் நம்பாதீங்க, எதிரிகளை பயன்படுத்த கத்துக்கோங்க. நண்பர்களை நம்பக்கூடாதா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, இது நம்ம பொதுவா நம்புறதுக்கு எதிரா இருக்கு. ஆனா கிரீன் என்ன சொல்றாருன்னா, நண்பர்கள் பொறாமையால ரொம்ப சுலபமா தூண்டப்படலாம். உங்க வெற்றி அவங்கள சங்கடப்படுத்தலாம். அதனால அவங்க கிட்ட இருந்து துரோகம் வர வாய்ப்பு அதிகம். ஆனா ஒரு பழைய எதிரிய உங்க பக்கம் இழுத்தீங்கன்னா. எதிரிய? ஆமா, அவர் தன்னை நிரூபிக்கணும்னு ரொம்ப விசுவாசமா இருப்பாரு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா சரித்திரத்துல? இருக்குதே. பைசாண்டிய பேரரசர் 3ஆம் மைக்கேல் கதை. அவர் தன் நெருங்கிய நண்பன் பாசிலியஸ கண்ண மூடிட்டு நம்பினாரு. பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் என்னாச்சு? அந்த பாசிலியஸ் முதல்ல மைக்கேலோட மாமா பார்தாஸ் அவரை கொன்னான். அவர் ரொம்ப செல்வாக்குள்ளவர். சரி. அதுக்கப்புறம் மைக்கேலையே கொன்னுட்டு தானே ராஜா ஆயிட்டான். பாத்தீங்களா? நண்பனே எதிரியானா? காஸ்ட்ரிக்லியோன் சொன்ன மாதிரி நட்புங்கிற அந்த கவர்ச்சியான வலையில ரொம்ப சிக்கிக்காதீங்க. இது அதிகார உலகத்துல ஒரு பாடம். அப்போ எதிரிய நண்பனாக்குறது ஒரு உத்தி. லிங்கன் கூட சொன்னதா சொன்னீங்களே, எதிரிய நண்பனாக்குனா அவன் அழிச்சிட்ட மாதிரின்னு. கிசிஞ்சர் கூட ஓரளவுக்கு அதுவும் உண்மைதான். எதிரியோட எதிர்ப்பை குறைக்கலாம். ஆனா கிரீனோட பார்வை இன்னும் கொஞ்சம் வேற. சில சமயம் எதிரிய எதிரியாவே வச்சிருக்கிறது இன்னும் நல்லதுங்கிறாரு. அப்படியா? அது எப்படி? மாசேதுங் உதாரணம். ஜப்பான் படையெடுத்தப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிலர் தேசியவாதிகளோட சண்டைய நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனா மாவோ ஒத்துக்கல. ஏன்? வலிமையான ஜப்பான் கூட சண்டை போடுறதுதான் நம்ம படைகளுக்கு நல்ல பயிற்சின்னு சொன்னாரு. அதுதான் கடைசியில தேசியவாதிகளை ஜெயிக்க தயார்படுத்தும்னு நம்பினாரு. பாத்தீங்களா, எதிரிய வச்சே தன் பலத்தை கூட்டிக்கிட்டாரு. ஆக உறவுகளை கையாள்றதுல நேரடியா இல்லாம இப்படி மறைமுகமா கணக்கு போட்டு செய்யறதுதான் வேலைக்கு ஆகும்னு இந்த விதிகள் சொல்லுது. உதவி கேட்கும்போது கூட இதே மாதிரி ஒன்னு இருக்கு. விதி 13. மத்தவங்களோட கருணையோ நன்றி உணர்ச்சியோ நம்பாதீங்க, அவங்களோட சுயநலத்துக்கு வேண்டுகோள் விடுங்க. இது கொஞ்சம் குனிக்கஸ் மாதிரி இல்ல? இருக்கலாம். ஆனா இது மனுஷ இயல்போட யதார்த்தம்ங்கிறாரு கிரீன். பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க தங்கள பத்தியும் தங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தான் யோசிப்பாங்க. சரிதான். நீங்க உதவி கேட்கும்போது அதனால அவங்களுக்கும் ஏதோ லாபம் இருக்குன்னு காட்டினா அவங்க உதவ வேற வாய்ப்பு அதிகம். நன்றி உணர்ச்சிங்கிறது ஒரு சும மாதிரி சீக்கிரம் மறந்துடுவாங்க. ஆனா சுயநலம் அது ஒரு சக்தி வாய்ந்த ஊந்துதல். ஆமா,
உங்க கோரிக்கைய அவங்க சுயநலத்தோட சேர்த்து சொல்லிட்டா அவங்க எதிர்ப்பு குறையும். இது மனுஷ மனச புரிஞ்சுக்கிறது பத்தின விஷயம். சரி, உறவுகளை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். தோற்றங்களை கையாள்றது, சில சமயம் ஏமாத்துறது. விதி 3, உங்க நோக்கங்களை எப்பவும் மறையுங்க. ஏன் மறைக்கணும்? மனுஷங்க இயல்பா தோற்றத்தை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. நீங்க என்ன வேணும்னு வெளிப்படையா சொன்னா மத்தவங்க தடுக்கலாம், இல்ல போட்டியா வரலாம். சரி, அதனால ஒரு பொய்யான இலக்க காட்டுறது, இல்ல உங்க உண்மையான எண்ணத்தை பத்தி தப்பா யூகிக்க வைக்கிறது, இதெல்லாம் உங்க உண்மையான நோக்கத்துல இருந்து கவனத்தை திருப்ப உதவும். ஒரு மாதிரி திசை திருப்புற தந்திரம் இது. இதுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான உதாரணம்? பிரெஞ்சு கோட்டையை கைப்பற்றினாரு, ஆனா அவராவே அதை அழிச்சிருந்தா பிரான்ஸ்குள்ள நுழைய போறது தெரிஞ்சிருக்கும். ஓஹோ. அதனால என்ன செஞ்சாரு, கோட்டைய பிடிச்சாரு, ஆனா அழிக்கல. அப்புறம் பிரெஞ்சுக்காரங்களே அதை திரும்ப பிடிச்சு அவங்களே அழிக்கிற மாதிரி மறைமுகமா ஏற்பாடு பண்ணாரு. அடிங்கப்பா, இது பெரிய திட்டம். ஆமா, போலியான நேர்மை கூட ஒரு கருவிதான். நீங்க ரொம்ப நேர்மையா தெரிஞ்சா உங்க உண்மையான நோக்கத்தை யாரும் சந்தேகிக்க மாட்டாங்க. இது ஒரு நாடகமே நடத்துற மாதிரி இருக்கு. சரி, அடுத்த விதி, எல்லா வகையிலும் கவனத்தை ஈர்க்கவும். விதி 6, அதாவது நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எல்லார் கவனமும் உங்க மேல இருக்கணும். கரெக்ட். P.T. பார்னம் தான் இதுக்கு சரியான உதாரணம். அவரே ஒரு காட்சி பொருளா மாத்திக்கிட்டாரு. ஆமா, சர்க்கஸ் மன்னன். நெகட்டிவ் விமர்சனம் வந்தா கூட அதை சாதகமா பயன்படுத்தினாராம். யாராவது திட்டினா அவங்கள கூப்பிட்டு ஷோக்கு டிக்கெட் கொடுத்து பெஸ்ட் சீட்ல உட்கார வைப்பாராம். அப்படியா? சில சமயம் தன்னோட பேர் அடிபடணும்னு தன்னோட பொருட்களையே இவரே மறைமுகமா திட்டி எழுதுவாருன்னு கூட சொல்லுவாங்க. கவனம் முக்கியம். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. அது அதிகாரத்துக்கு தேவை. அது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. யாரும் கண்டுக்கலனா நீங்க இல்லாம போயிடுவீங்க. தாமஸ் எடிசன் மாதிரி ஆட்கள் கூட இதை செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்க. எடிசன் அவரோட போட்டியாளர் டெஸ்லாவை விட அதிக கவனம் பெற நிறைய தந்திரம் பண்ணாரு. டெஸ்லாவோட ஏசி கரண்ட் ஆபத்துன்னு காட்ட பல வேலை செஞ்சாரு. நோபல் பரிசை டெஸ்லாவோட பகிர்ந்துக்க மறுத்தது கூட கவனத்தை தம்பக்கம் வச்சுக்க செஞ்சு ஒரு வேலையா இருக்கலாம். அதிகாரங்கிறது திறமை மட்டும் இல்ல, தோற்றமும் கவனமும் கூட சார்ந்தது. ஆமா. சரி, கவனத்தை ஈர்க்கிறதோட கணிக்க முடியாத ஒரு தோற்றத்தை வளர்த்துக்கோங்க. விதி 17, ஏன் கணிக்க முடியாதவரா இருக்கணும்? மனுஷங்க பழக்கத்துக்கு அடிமை. மத்தவங்க அடுத்து என்ன செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஃபீல் கொடுக்கும். நீங்க கணிக்க முடியாதவரா இருந்தா அவங்கள குழப்பிட்டோம். ஆமா, அவங்கள ஒரு சமநிலை இல்லாத நிலைக்கு தள்ளிடும். அவங்க தற்காப்பு நிலைக்கு போவாங்க. தப்பு செய்ய வாய்ப்பு அதிகம். செஸ் வீரர் பாபி ஃபிஷர் ஸ்பாஸ்கிக்கு எதிரா உலக சாம்பியன்ஷிப்ல இதை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? வேணும்னே விசித்திரமா காய நகர்த்தினாரு. போட்டிக்கு லேட்டா வந்தாரு. இதெல்லாம் ஸ்பாஸ்கிய ரொம்ப பாதிச்சது. ஆனா எப்பவுமே இப்படி கணிக்க முடியாம இருக்கிறது ஆபத்து இல்லையா? நல்ல கேள்வி. சில சமயம் கணிக்க கூடியவரா இருக்கிறது கூட ஒரு தந்திரம் தான். முகமது அலி ஜார்ஜ் ஃபோர்மேனுக்கு எதிரா அந்த ரம்பிள் இந்த ஜங்கல் மேட்ச்ல இதை பண்ணார். என்ன பண்ணாரு? அவர் வழக்கமா ஆடுற மாதிரி ஆடாம நேருக்கு நேரா நின்னு சண்டை போட போறேன்னு சொன்னாரு. யாருமே நம்பல, வெறும் பேச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா மேட்ச்ல சொன்ன மாதிரியே செஞ்சாரு. அத ஃபோர்மேனை சுத்தமா நிலைகுலைய வச்சிடுச்சு. கணிக்க கூடியவரா நடிச்சுட்டு திடீர்னு மாறதும் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். தோற்றத்தை பத்தி பேசும்போது அடுத்த விதியும் முக்கியம். உங்க சாதனைகளை சிரமமே இல்லாம செஞ்ச மாதிரி காட்டுங்க. விதி 30. ஏன் நம்ம கஷ்டத்தை காட்டக்கூடாது? ஏன்னா நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டீங்கன்னு காட்டும்போது அது உங்க திறமைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு காட்டுற மாதிரி ஆயிடும். ஆனா உங்க வெற்றி சுலபமா கிடைச்ச மாதிரி காட்டினா ஒரு மேஜிக் மாதிரி தெரியும். ஆமா, பாக்குறவங்களுக்கு உங்க திறமையோட ஆழம் தெரியாம ஆச்சரியப்படுவாங்க. ஹூடினி அந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அவரோட வித்தைகளை ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி காட்டுவாரு. பாக்குறவங்களுக்கு அது ஏதோ அமானுஷ சக்தி மாதிரி தோணும். காஸ்டிக்லியான் இத ஸ்ப்ரெசச்சதுரான்னு சொல்றாரு, அதாவது கலைத்திறனை மறைக்கிற கலை. அந்த காலத்து கலைஞர்கள் கூட அவங்க வேலையோட கஷ்டத்தை காட்டலையா? இல்ல, அவங்க ஒர்க் ஷாப் எல்லாம் ரகசியமா வச்சிருந்தாங்க. செஞ்சு முடிச்சத மட்டும்தான் மக்கள் பார்த்தாங்க. அந்த செய்முறையோட கஷ்டத்தை பார்த்தா அதோட மதிப்பு குறைஞ்சிடும்னு நினைச்சாங்க. உங்க பலத்தோட உண்மையான ஆதாரத்தை மறைக்கிறது உங்களை இன்னும் சக்தி உள்ளவரா காட்டும். தோற்றத்தை பத்தின கடைசி விதி இது. ஒரு ராஜாவை போல செயல்படுங்க, ராஜாவை போல நடத்தப்படுவீங்க. விதி 34. இது எப்படி வேலை செய்யுது? இது ஒரு சுயநிறைவேற்ற தீர்க்க தரிசனம் மாதிரி. அதாவது நீங்க உங்களை உயர்வா நினைச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிட்டா மத்தவங்களும் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பிப்பாங்க. ஓஹோ. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர். ஆனா அவர் தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோட ஸ்பெயின் ராணிய பார்த்ததால தான் அவரோட அந்த கஷ்டமான பயணங்களுக்கு காசு கிடைச்சது. அவர் நம்பிக்கை தான் காரணமா?
ஆம், உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மத்தவங்களையும் நம்ப வைக்கும். நீங்க உங்கள எப்படி பாக்குறீங்களோ, அதுதான் மத்தவங்க உங்கள எப்படி பாப்பாங்கன்னு முடிவு பண்ணும். உறவுகள், தோற்றங்கள் பார்த்தாச்சு. இனி சில தந்திரமான நகர்வுகள், கண்ட்ரோல் பண்ற உத்திகள் பத்தி பேசலாம். விதி 9. வாதத்தால இல்ல, செயல்களால ஜெயிங்க. ஏன் வாதம் வேஸ்ட்ங்கறீங்க? வாதம் அப்போதைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா அது பெரும்பாலும் மத்தவங்க மனச மாத்தாது. மனக்கசப்ப தான் உருவாக்கும். ஆமா, அது உண்மைதான். ஒருத்தர் வாதத்துல தோத்தா கூட உள்ளுக்குள்ள காயப்பட்டிருப்பாரு, பழிவாங்க காத்துட்டு இருப்பாரு. ஆனா உங்க கருத்தோட சரியா நீங்க செயல் மூலமா நிரூபிச்சா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாரும் காயப்படவும் மாட்டாங்க. இதுக்கு அந்த மைக்கேல் ஆஞ்சலோ கதை நல்ல உதாரணம் இல்ல? ஆமா ஆமா, ஃப்ளாரன்ஸ் மேயர் சொடரினி டேவிட் சிலையோட மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொன்னாரு. மைக்கேல் ஆஞ்சலோ வாதம் பண்ணல. என்ன பண்ணாரு? கிட்டே தூள கீழே போட்டாரு. அப்புறம் மேயர் கிட்ட இப்ப சரியா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. மேயர் என்ன சொன்னாரு? திருப்தி ஆயிட்டாரு. செயல் வார்த்தையை விட வலிமையானதுன்னு இது காட்டுது. செயலோட வலிமை புரியுது. அடுத்தது, மக்களை உங்க மேல சார்ந்து இருக்க வைங்க. விதி 11. இது எப்படி அதிகாரத்தை கொடுக்கும்? மத்தவங்க உங்களை சார்ந்து இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவரா ஆயிடுறீங்க. உங்களை நீக்கிறது அவங்களுக்கு பெரிய நஷ்டம்னா அவங்க உங்களை தொந்தரவு பண்ணவோ கண்ட்ரோல் பண்ணவோ யோசிப்பாங்க. இது ஒரு மாதிரி தலைகீழ் சுதந்திரம். உதாரணம்? பிரான்ஸ் மன்னர் 11ஆம் லூயியோட ஜோதிடர் கதை. மன்னர் அவரை கொல்ல நினைச்சப்போ அந்த ஜோதிடர் சொன்னாராம், மகாராஜா, நான் செத்து சரியா 3 நாள்ல நீங்களும் செத்துடுவீங்கன்னு. அடேங்கப்பா. பயந்து போன ராஜா அவரை கொல்லல, உல்டா பாதுகாப்பு கொடுத்தாராம். அப்போ நம்மள எப்படி மத்தவங்க சார்ந்து இருக்க வைக்கிறது? உங்க திறமை, உங்க அறிவு, இல்ல நீங்க வச்சிருக்கிற ரகசியம், இது மூலமா செய்யலாம். உங்க பாஸ் இல்ல உங்களுக்கு மேல இருக்கிறவங்களோட வெற்றிக்கு நீங்க தேவைன்னு ஒரு நிலையை உருவாக்கிட்டா உங்களை தவிர்க்க முடியாது. நீங்க இல்லனா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு உணர்வு உருவாக்கணும். தவிர்க்க முடியாதவரா இருக்கிறது ஒரு பாதுகாப்பு. ஆனா சில நேரம் நாம தாக்க வேண்டியிருக்கும். விதி 15 சொல்றது, உங்க எதிரிய முழுசா நசுக்குங்க. இது ரொம்ப கடுமையா தெரியுதே. ஆமா, கேக்குறதுக்கு கொஞ்சம் இரக்கமில்லாம இருக்கலாம். ஆனா கிரீனோட பார்வை என்னன்னா, எதிரிய பாதி வழியில விட்டா அது ரொம்ப ஆபத்து. எப்படி? ஒரு தீய அணைக்காம விட்டா என்ன ஆகும்? திரும்ப பரவி உங்களையே சுத்திக்கும். அப்படிதான் எதிரியும். நீங்க அவனை முழுசா தோற்கடிக்கலன்னா அவன் திரும்ப வந்து பழிவாங்க காத்துட்டு இருப்பான். மச்சியாவெளி சொல்ற மாதிரி மனுஷங்கள ஒண்ணு அரவணைக்கணும், இல்லனா அழிச்சுடணும். சின்ன காயத்துக்கு பழி வாங்குவாங்க, ஆனா பெரிய காயத்துக்கு அவங்களால பழி வாங்க முடியாது. அதனால எதிரிக்கு திரும்ப வர வாய்ப்பே கொடுக்க கூடாதுங்கறதா இந்த விதியோட கருத்து. இது போர்க்கள தந்திர மாதிரி இருக்கு. ஆனா நாம பலவீனமா இருக்கும்போது என்ன செய்யறது? விதி 22 சரணடைகிற தந்திரத்தை பயன்படுத்துங்க. பலவீனத்தை சக்தியா மாத்துங்கன்னு சொல்லுது. அது எப்படி முடியும்? நீங்க வீக்கா இருக்கும்போது நேருக்கு நேரா மோதுறது தற்கொலை மாதிரி. சரணடைகிற மாதிரி நடிக்கிறது உங்களுக்கு திரும்ப பலம் பெற நேரம் கொடுக்கும். ஓஹோ. அதே நேரம் உங்க எதிரிய கொஞ்சம் திருப்தி அடைய வச்சு கவனக்குறைவா இருக்க வைக்கும். அவனோட பலம் குறையும். நீங்க உள்ளுக்குள்ள உங்களை தயார் பண்ணிக்கலாம். சரியான நேரத்துக்காக காத்திருக்கலாம். நாடக ஆசிரியர் பெர்டோல்ட் பிரெக்ட் அமெரிக்காவுல கம்யூனிஸ்ட் விசாரணையில இது செஞ்சாரு. என்ன செஞ்சாரு அவரு? மத்த எழுத்தாளர்கள்லாம் கோவமா பேசி மாட்டிட்டாங்க. ஆனா பிரெக்ட் ரொம்ப குழப்பமா பேசி ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சு தப்பிச்சாரு. இது எதிர்ப்ப காட்டாம தப்பிக்கிற ஒரு நுட்பமான வழி. தந்திரமா தப்பிக்கிறது ஒரு வகை, மத்தவங்கள யூஸ் பண்ணி தப்பிக்கிறது இன்னொரு வகை. விதி 26 உங்க கைய சுத்தமா வச்சுக்கோங்க. பலிகடா கைப்பாவை பயன்படுத்துங்க. இது எப்படி? அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்பவும் தன்னோட பேரை காப்பாத்திக்கணும். சில அசிங்கமான, ஆபத்தான இல்ல தப்பான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும் போது அதை நீங்களே நேரடியா செய்யாம மத்தவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க பலிகடாவா? கிளியோபாட்ரா தன்னோட அண்ணன் தம்பி எல்லாம் ஒழிக்கிறதுக்கு ரோமானிய தளபதி ஜூலியஸ் சீசரை பயன்படுத்தினாங்க இல்லையா, அது மாதிரி. ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்குல்ல. பின்னால இருந்து இயக்குறது நீங்க தானே தெரிஞ்சா? கண்டிப்பா. இது ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய விஷயம். நீங்க ஒரு கைப்பாவைய யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா அது உங்களுக்கே ஆபத்தா முடியும். சீன தளபதி சாவோ சாவோ உணவு பற்றாக்குறை வந்தப்ப ஒரு அதிகாரிய குறை சொல்லி கொன்னுட்டு வீரர்களோட கோவத்தை தணிச்சாராம். ஆனா இந்த மாதிரி விஷயம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். சரி, அடுத்தது ஒரு தனி நபர் மேல கவனம் செலுத்துற உத்தி. விதி 33 ஒவ்வொரு மனுஷனோட பலவீனத்தையும் கண்டுபிடிங்க. கிரீன் இத தம் ஸ்க்ரூ கட்டை விரல் திருகுன்னு சொல்றாரு. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். அது பாதுகாப்பின்மையா இருக்கலாம், கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவம், பயம்,
ஒரு ரகசிய ஆசை எதுவா வேணா இருக்கலாம். அந்த பலவீனத்தை, அந்த தம் ஸ்க்ரூவை நீங்க கண்டுபிடிச்சிட்டா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாமா? ஆமா, அந்த ஆள கட்டுப்படுத்த ஒரு சாவி கிடைச்ச மாதிரி. கேத்ரின் டி மெடிசி இத ரொம்ப திறமையா செஞ்சாங்க. சக்தி வாய்ந்த ஆண்கள், குறிப்பா அழகான பெண்கள் கிட்ட பலவீனமானவங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட பறக்கும் படைன்னு ஒரு டீம் வச்சிருந்தாங்க. அழகான புத்திசாலி பெண்கள். அவங்கள வச்சு பிரான்ஸோட பெரிய பெரிய ஆளுங்களை கட்டுப்படுத்துனாங்க, தகவல் சேகரிச்சாங்க. அதிருப்தியா இருக்கிறவங்க, சந்தோஷமா இல்லாதவங்க, பாதுகாப்பா உணராதவங்க, இவங்க கிட்ட பலவீனங்கள் நிறைய இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் வார் மாதிரி இருக்கு. சரி, கடைசியா உணர்ச்சிகளை கையாள்றது, சுய கட்டுப்பாடு பத்தி சில விதிகள் பார்க்கலாம். விதி 10, துரதிருஷ்டசாலிகளையும் சந்தோஷமா இல்லாதவங்களையும் தவிர்க்கவும். ஏன் பரிதாபம் காட்டக்கூடாதா? கிரீன் இது ஒரு தொற்று நோய் மாதிரி சொல்றாரு. எமோஷன்ஸ், குறிப்பா நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஈஸியா பரவும். துரதிருஷ்டசாலிங்க பெரும்பாலும் அவங்களோட கஷ்டத்தை அவங்களே வரவழைச்சுப்பாங்க. நீங்க அவங்க கூட பழகுனா, நம்மளையும் இழுத்துடுவாங்களா? ஆமா, அவங்களோட பிரச்சனையும் குழப்பமும் உங்களையும் தொத்திக்கும். லோலா மாண்டஸ் மாதிரி ஆட்கள் அவங்க கவர்ச்சியால, தீவிர உணர்ச்சிகளால பலரை ஈர்த்தாங்க. ஆனா கடைசியில எல்லாரையும் அவங்க பிரச்சனையில சிக்க வச்சாங்க. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களோட குழப்பமான கடந்த காலம், நிலையற்ற உறவுகள், தோல்வி அடைஞ்ச தொழில்கள், இதெல்லாம் பாருங்க. பரிதாபப்பட்டு உதவ போனா நீங்களும் அவங்களோட சேர்ந்து மூழ்கிடுவீங்கன்னு கிரீன் சொல்றாரு. தள்ளி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். உணர்ச்சிகளோட தொற்றிலிருந்து தப்பிக்கிறது முக்கியம். அதே மாதிரி நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுலயும் கவனம் தேவை. விதி 46, ஒருபோதும் ரொம்ப சரியானவரா தெரியாதீங்க. ஏன் நம்ம வெற்றிகளை காட்டக்கூடாது? ஏன்னா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ரொம்ப அதிர்ஷ்டசாலியா, திறமைசாலியா தெரிஞ்சா அது மத்தவங்க கிட்ட பொறாமையை தூண்டும். பொறாமைங்கிறது ரொம்ப ஆபத்தான, மறைமுகமான உணர்ச்சி. அது நேர தாக்காது. ஆமா, பின்னால இருந்து குத்தும். சர் வால்டர் ராலே ராணி எலிசபெத் கோர்ட்ல ரொம்ப திறமைசாலியா, வெற்றிகரமா இருந்தாரு. ஆனா அவரோட இந்த அதீத திறமையே பல எதிரிகளை உருவாக்கிடுச்சு. மத்தவங்க அவரை பார்த்து தாழ்வா உணர்ந்தாங்க. அப்புறம் அவரை செஞ்ச சின்ன தப்புக்கு கூட அவரை கடுமையா தண்டிச்சாங்க, கடைசியில கொன்னுட்டாங்க. அப்போ பொறாமையை எப்படி தவிர்க்கிறது? சில சமயம் வேணும்னே சில சின்ன சின்ன குறைகளை காட்டிக்கிறது நல்லது. இல்ல உங்க வெற்றிக்கு மத்தவங்களோட உதவியும் காரணம்னு சொல்றது, அதிர்ஷ்டம்னு சொல்றது, இதெல்லாம் பொறாமையை குறைக்கும். உங்க பிரகாசத்தை கொஞ்சம் குறைச்சு காட்டினா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். இந்த புத்தகம் முழுசும் நல்லது கெட்டதுன்னு பார்க்காம விளைவுகளை வச்சு சூழ்நிலையை மதிப்பிடணும்னு சொல்றீங்க. இது ஒரு முக்கியமான பாடமா? ஆமா, இது அதிகார விளையாட்டோட மைய கருத்துல ஒண்ணு. அதிகாரம்ங்கிறது இயல்பா ஒழுக்கநெறி இல்லாதது, அமாரல். உணர்ச்சிகள், குறிப்பா கோபம், நம்ம அறிவை குழப்பி தப்பான முடிவெடுக்க வைக்கும். கோபத்தை காட்டுறதை விட நண்பன் மாதிரி நடிக்கிறது எதிரியை இன்னும் அதிகமா நிலைகுலைய வைக்கும். மத்தவங்களோட நோக்கம் நல்லதா இருந்தாலும் அதோட விளைவு உங்களுக்கு கெடுதலா இருந்தா அதை தான் நீங்க கவனிக்கணும். விளைவுகளை வச்சு செயல்படுறது தான் அதிகார உலகத்துல முக்கியம். இன்னைக்கு நாம அதிகாரத்தின் 48 விதிகள் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான உத்திகளை பார்த்தோம். இது அதிகாரத்தோட இயக்கவியல், மனுஷ உளவியல், சமூக தொடர்புகள், இத பத்தி சில சிக்கலான, சில சமயம் சங்கடமான உண்மைகளை பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது. நிச்சயமா இந்த விதிகள் நம்மள சுத்தி உலகத்துல எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்க உதவும். நீங்க இந்த உத்திகளை பயன்படுத்த நினைக்கிறீங்களோ இல்லையோ, மத்தவங்க இதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களை பாதுகாத்துக்கவும் சூழ்நிலைகளை சரியா கையாளவும் உதவும். இது ஒரு கருவியை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதை பயன்படுத்துறதா வேண்டாமாங்கிறது வேற விஷயம். இந்த ஆழமான அலசலோட கடைசியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த அதிகார உத்திகளை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பார்க்குற மனுஷங்க கிட்ட இல்ல சமூக நிகழ்வுகள்ல எந்த அளவுக்கு நீங்க கவனிக்கிறீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இந்த சிக்கலான மனுஷ உறவுகளையும் அதிகார போட்டிகளையும் எதிர்கொள்ள உங்களுக்கு எப்படி உதவலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்பவும் சந்திப்போம்.